ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏகேவோட படம் வெளியே இருக்கு. ஸோ படம் எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா ஒரு டீசென்ட் வாட்சபிளாக இருந்துச்சுங்க. ஒரு வாட்சபிளான ஒரு மூவி தான் இந்த விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சியோட கதை பார்க்கணுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு இதனால வந்து பிரியணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து த்ரிஷா வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து பை ரோட்டை வந்து ஒரு 9 ஹவர்ஸ் ட்ராவல்னால லாஸ்ட்டாக நான் அவங்கள போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஃபீல் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி என்னன்னா இந்த பிரேக் டவுனா இந்த படத்தோட வந்து ரீமேக்கு. ஸோ வந்து அந்த படம் யார் யார் பார்த்துருந்தீங்களோ இந்த படம் வந்து பெருசாக சர்ப்ரைஸாகவும் இருக்காது. ரொம்ப அதில் உள்ள சீன் அப்படியே தான் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் என்ன இருந்துச்சுன்னா குறைகள் வந்து என்னன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து லைட்டாக வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் படம் கொடுக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஸாக என்ன நடக்குதுன்னு அப்படின்னு ஒரு சீன்ஸ்லாம் வருது. ஆனால் எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஸோ எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாததுனால ரொம்ப கான்வர்சேஷனான சீன்ஸு ஸோ இந்த மாதிரி தான் வந்து படத்தில் இருந்துச்சு. மற்றபடி ஏகே செம்ம பெர்ஃபார்மன்ஸு வாய்ப்பே இல்லை. வேறு மாதிரி பண்ணியிருந்தாரு. அஜித் குமார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம. இந்த படத்தில் நல்லா எஃபர்ட் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு எந்த குறையும் இல்லை இந்த படத்தில். த்ரிஷாவோட ரோல் வந்து நல்லா பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணேன். அர்ஜுனோட ரோலும் ரெஜினாவோட ரோலும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பட் இன்னும் எலிவேட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நல்லா பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். எல்லாத்தோட கேரக்டர்ஸும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒருத்தவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசஸை காட்டுறப்போ நல்லா நம்மளுக்கு இதாக இருக்கணும். மகிழ் திருமணியோட படங்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த இன்டர்வல் சீனு ஏதோ ஒரு சீன் வந்து நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த ஃபைட் சீனும் 1 2 சீன் தவிர வேற நம்ம எதுவும் பெருசாக சொல்ல முடியல. அவளுக்கு தான் இருந்துச்சு படமும். ஸோ மற்றபடி விடாமுயற்சியில் வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு செம்ம. அனிருத்தே வாய்ப்பே இல்லை. அனிருத் வந்து இந்த கிளைமேக்ஸில் போட்டதெல்லாம் வந்து செம்ம. அதுதான் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ்லாம். மொத்தத்தில் விடாமுயற்சி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ விடாமுயற்சி வந்து நீங்கள் பார்க்கலாங்க. ஒரு டீசெண்டான மூவி தான். நல்லா ஒரு ஹாலிவுட் ஸ்டஃபோட சினிமோட்டோகிராஃபிலாம் செம்மையாக வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி ஒரு டீசெண்டான மூவி நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.